சாதுர்மாஸ்யம் விரதம் அப்படின்னாலே உடனே துறவிகள், துறவறம் பூண்டவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய சாதுர்மாசியம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இல்லறத்துல இருக்கிறவர்களுக்கும் இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. சாதுர்மாசியம்னா என்ன? 4 மாசங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதத்துக்கு சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு பேரு. இல்லறத்துல இருக்கிறவா இப்படி 4 மாசம் விரதம் இருக்க முடியுமா? ஒரு இடத்துக்கும் போகாம ஒரே இடத்துல 4 மாசம் தங்கி இருக்க முடியுமா? துறவிகள் மாரி அப்படின்னா அது முடியாது. இது தெரியும். ஆனா இந்த விரதம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் விரதம். என்னதுன்னா, நாம் அருந்தக்கூடிய உணவுல சில கட்டுப்பாட்டுகள பண்றது. கட்டுப்பாட்டோட ஒரு விரதத்த அனுஷ்டிக்கிறது. இதுதான் சாதுர்மாசிய விரதம் இல்லறத்துல இருக்கிறவாளுக்கு. அதாவது 4 மாசத்துல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொன்னத்த விலக்கறது. பயோவிரதம், ததிவிரதம், சாகா விரதம், த்விதள விரதம் அப்படின்னு ஒரு மாசம் முழுவதும் பால் சாப்பிடாம இருக்கிறது. பால் சம்பந்தமான பதார்த்தங்கள சாப்பிடாம இருக்கிறது. ஒரு மாசம் முழுவதும் தயிர் சாப்பிடாம இருக்கிறது. ஒரு மாசம் முழுவதும் காய்கறிகள் சாப்பிடாம இருக்கிறது. ஒரு மாசம் முழுவதும் த்விதளம் அப்படின்னு பருப்பு வகைகளை சாப்பிடாம இருக்கிறது. இப்படி 4 மாசங்கள் உணவ சில உணவுகளை விலக்கி, சில உணவுகளை மட்டும் சேர்த்துண்டு, அந்த உணவு கட்டுப்பாட்டோட இருந்து இந்த அனுஷ்டிக்கிற விரதத்துக்கு தான் சாதுர்மாசிய விரதம். இது இல்லறத்தவர்களுக்கும் உண்டு. இதுதான் இந்த சாதுர்மாசிய விரதம். இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு விசேஷமான புண்ணியம் கிடைக்கிறது. சரீரத்துல நல்ல ஆரோக்கியமானது ஏற்படுறது. அப்படிங்கிறதெல்லாம் மகர்ஷிகளினுடைய பார்வையில வந்ததான ஒரு விஷயம். அவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு விஷயம். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டோட இந்த 4 மாசங்கள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால இவனுக்கு வியாதிகள்லாம் வராம ஆரோக்கியமாக இவன் வாழ்க்கையை நடத்துவான். விசேஷமான புண்ணியம் இவனுக்கு கிடைக்கிறது. சுவாமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதுர்மாசிய விரதம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாம் எத்தனையோ உணவுகளை சாப்பிட்றோம். அதுல ஒரு கட்டுப்பாடு, நாக்கை கட்டுப்படுத்திண்டு இந்த மாசம் முழுவதும் நான் இதை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் வைராக்கியத்தோட இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும். அனுஷ்டிச்சால் பெரிய லாபத்தையும் நாம் அடையலாம்.